ராமர் இருந்தாரா? தெரியல. சீதையாவது இருந்தாளா? அதுவும் தெரியல. ஹனுமன் ஒரு குரங்கும் மனுஷனும் கலந்த மாதிரி அவர் இருந்தாரா? கண்டிப்பா ஷூரா சொல்ல முடியாது. கிருஷ்ணராவது திரௌபதிக்கெல்லாம் அந்த புடவையெல்லாம் கொடுத்து மானத்தை காப்பாத்தினாரே, அவர் இருந்தாரா? தெரியலையே. கர்ணன் இருந்தானா? தெரியலையே. சிலுவையில் கையில் அப்படியே ஆணி அடித்து இயேசு கிறிஸ்துவ கொண்டு போய் வச்சாங்களே, அதுவாது உண்மையா? நம்பிக்கை சொல்லுது, ஆனால் தெரியல. இது எல்லாமே தெரியல, நம்பலாம், நம்பாமல் இருக்கலாம், புரியுது, புரியாமல் இருக்கலாம், என்ன வேணால் இருந்துட்டு. ஆனால் நான் இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக தெரியும், உறுதியாக தெரியும். அது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நீங்கள் இருக்கீங்களா? உங்களால் உணர முடியுதா? இப்போது நம்ம ஒரு 5 பேர் ஒரு ரூமில் இருக்கிறோம். லைட்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது அந்த ரூமில் எங்கே யார் இருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியாது. ஏன்னா இருட்டாக இருக்குது, நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் கூட நான் இருக்குனா இல்லையாங்கிறத என்னால் எனக்கு தெரிஞ்சுக்க முடியுமா, தெரிஞ்சுக்க முடியாதா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். எது தெரியுதோ இல்லையோ, ஐ ஆம், நான் இருக்கேன், என்னுடைய இருப்பு அப்படிங்கிறது தான் உலகத்திலே ஒரே ஒரு உண்மையான உண்மை. நம்ம பார்க்குற நிறங்கள் அதே நிறமா, இல்லை நம்ம கண்ணில் அந்த ஒளித்திரையில் பட்டு அப்படி தெரியுதா? நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அப்படி இருக்கா? நம்ம புரிஞ்சுக்கிற விதத்தில் மாறுபாடு இருக்கா? இப்படி எல்லாமே ஃபேக்சுவல் கிடையாது. எல்லாமே நம்மளோட ரியாலிட்டி நம்மளோட பர்செப்ஷன், நம்மளுடைய பார்வையை பொறுத்து இருக்குது, நம்மளுடைய நம்பிக்கைகளை பொறுத்து இருக்குது, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து இருக்குது. ஆனால் அதனால் அதனுடைய அந்த வேரியேஷன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் எது உண்மையிலும் உண்மை, அப்பட்டமான உண்மை, எங்கேயோ எப்பயோ தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இல்லாமல் இங்கே இப்போ இந்த நிமிஷம் உண்மை அப்படின்னு உணரக்கூடிய, சொல்லக்கூடிய சாஸ்வதமான உண்மை அப்படின்னா என்னுடைய இருப்பு மட்டும்தான். ஐ நோ, ஐ எக்ஸிஸ்ட், ஐ ஆம். என்னுடைய இருப்பை என்னால் உணர முடியுது. ஸோ இதுதான் அப்சல்யூட் ட்ரூத். இந்த இருப்பு நிலை தான் அவேர்னஸ்.